அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். 1 முதல் 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 3ஆம் பருவம் மற்றும் முழாண்டு தேர்வுக்கான கால அட்டவணை வந்து குடுத்துருக்காங்க. நமக்கு வந்து முழாண்டு தேர்வு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, முன்கூட்டியே இந்த வருடம் முடியுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 18வது மக்களவைத் தேர்தல் வந்து நடக்க இருக்கிறதுனால, நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்கூட்டியே முடிக்கிறாங்க. நமக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஏப்ரல் 2ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்தே நமக்கு வந்து ஹாலிடே தான் சரிங்களா. ஏப்ரல் 13ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 19/4/2024 நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் சார்ந்த பணிகள் இது எல்லாமே மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 23 ஏப்ரல்லேருந்து 26 ஏப்ரல் வரையில் 1 முதல் 9ஆம் வகுப்பு நம்ம எழுதின எக்ஸாம் பேப்பர் இது எல்லாமே கரெக்ஷன் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அடுத்த கல்வியாண்டிற்கான ஒரு சில வேலைகள் இது எல்லாமே செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 முதல் 5ஆம் வகுப்புக்கான கால அட்டவணை கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது வந்து செக் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2ஆம் தேதி, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 8, அதுக்கடுத்து 10, அதுக்கடுத்து 12 ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. அதே போல் 6லேருந்து 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3ஆம் பருவம், அதுக்கடுத்து முழாண்டு தேர்வு இதுவுமே சொல்லியிருக்காங்க. அதில் 2ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் வைஸாக அது வந்து சேஞ்சஸ் ஆகுது சரிங்களா. உங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து சொல்லுவாங்க. அதில் வந்து 8th 9th பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், அதுக்கடுத்து இங்கிலீஷு, அதுக்கடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன், அதுக்கடுத்து மேக்ஸு, அதுக்கடுத்து ஆப்ஷனல் லாங்குவேஜ், அதுக்கடுத்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, அதுக்கடுத்து 8ஆம் தேதி, 10, 12 இந்த தேதியில் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணும் எக்ஸாம்ஸ் நடக்கும். 6, 7, 8க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து என்னது கிடையாது. ஆனால் 8, 9க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இதுக்கான அஃபிஷியல் இது எல்லாமே நியூஸ் வந்து சொல்லுவாங்க. அதனால் நமக்கு வந்து ஸ்கூல் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் தேதி வரையோட நமக்கு வந்து என்ன பண்ணுது ஸ்கூல் இது எல்லாமே முடியுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு வந்து ஹாலிடே தான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.